வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 1 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டுன்ற மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ஆல்ரெடி இந்த ஒரு 1 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் நம்ம ஒரு 2-3 வீடியோ பார்த்துட்டு தான். பட் இருந்தாலும் திரும்பி பார்க்கறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஆஃப்டர் ஜிஎஸ்டி உங்களுக்கு எல்லா வெஹிக்கிளுடைய ப்ரைஸிங்கில் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குது இல்லைங்களா? ஆமாம், வித்தின் 350 சிசிக்குள்ளே இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸோடைய ப்ரைஸிங்லாம் நல்லாவே குறைஞ்சிருக்குன்றாங்க. அதேமாதிரி தான் இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸோடைய ப்ரைஸிங் குறைஞ்சிருக்கு. ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே 350 சிசிக்குள்ளே வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள்ஸ் தான்றதுனால இந்த ஒரு அண்டர் 1 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வெஹிக்கிள்ஸோடைய ப்ரைஸிங்கும் சேஞ்ச் இருக்குது. அதெல்லாம் ஒரு சில வெஹிக்கிள்ஸ் புதுசாக இந்த ஒரு அண்டர் 1 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளேயும் வந்திருக்குன்றதுனால இந்த ஒரு வீடியோவை நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம். பார் மெடிச்சனுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ண வேண்டியது தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபோர்டின் ஆட்டோ மொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக அவசியமாக வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்ட்லையும் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவுடைய ஹெச்எஃப் டியூலக்ஸ். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கிடைக்கக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள்லாம் அது நிச்சயமானவே ஹீரோவுடைய ஹெச்எஃப் டியூலக்ஸ்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய ஆன் ரோட் ப்ரெசன்ஸ் அண்ட் டிசைன் ஸ்ட்ரக்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு நார்மல் ஒரு ட்ரெடிஷ்னல் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய டே டு டே அண்ட் ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சிலே இருக்கும். அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், 97.2 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஹீரோஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், 7.91 பிஹெச்பி அண்ட் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 85 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 65 கேம்பிள் வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. அப்படின்றப்போ உங்களுக்கு ஓவராலாக இன்ஜின் பொறுத்தளவுக்கு உங்களுடைய டே டு டே அண்ட் ஃபேமிலி பர்பஸ் அண்ட் சிட்டி கமிட் மாதிரி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இன்ஜினாக தான் இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே இது வந்து ஹீரோவுடைய ஒரு இன்ஜின்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல, ஈஸி அண்ட் அஃபோர்டபுளாகவே இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான்ப்பா. ஐபிஎஸ் முன்னால் லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 110 கேஜி, சீட் ஹைட்டு 805 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 79,000லேருந்தே ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் உங்களுக்கு 83,000 முடியுதுன்றப்ப இல்லை ப்ரைஸிங்கில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் கொடுக்குறாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய ஷைன் 100. ஆமாங்க, நீங்கள் நம்ம ஹோண்டா கிட்ட இருந்து நல்ல ஒரு ரிஃபைன்ட் இன்ஜின், பெஸ்ட்டான ஒரு பில்ட் குவாலிட்டியோட ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு மோட்டர் சைக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இதோடைய டிசைனுமே ஆல்மோஸ்ட் நம்ம ஹெச்எஃப் டியூலக்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு லீனியரான ஒரு கம்ப்யூட்டர் டோனில் வரக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிளை தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆன் ரோட் ப்ரெசன்ஸில் ஒரு காம்பேக்டான ஒரு டோன்ன்றது உங்களுக்கு இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு 98.98 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், 7.28 பிஹெச்பி அண்ட் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்கன்னா பர் லிட்டருக்கு 65 கேம்பிள் வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப இதை விடையும் கூட கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டே எதிர்பார்க்கலாம். ஹோண்டாவுடைய ஒரு பில்ட்ன்றதுனால உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ரிஃபைன்மெண்ட் அண்ட் ரிலையபிலிட்டி மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கவலையே தேவையில்லை, நல்ல ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் உங்களுக்கு இருக்குது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 99 கேஜி, சீட் ஹைட்டு 786 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு இது 80,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 86,000க்குள்ளே முடியுதுன்றப்ப ப்ரைஸிங் விஷயத்தில் எதுவுமே ஒரு சூப்பர் அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் உங்களுக்கு கிடைக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் இந்த ஒரு அண்டர் 1 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் எல்லாரும் எந்தவித டவுட்ஸும் இல்லாமல் நம்பி எடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னால் அது நிச்சயமாக நம்ம ஹீரோடைய ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் தான். ஏன்னா ரொம்ப நாளாகவே இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ணிட்டு வருது. அந்த அளவுக்கான ஒரு நல்ல ட்ரஸ்ட்டையும் நம்ம மக்கள்கிட்ட கெயின் பண்ணியிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த வெஹிக்கிள் வந்து நல்ல ஒரு ரிலேபிளான நல்ல ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸான ஒரு பெஸ்ட்டு ஃபேமிலி கமிட் அண்ட் டே டு டே யூசேஜுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். டிசைன் ஸ்ட்ரக்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நார்மலான ஒரு கம்ப்யூட்டர் டோனில் வரக்கூடிய ஒரு டிசைனாக தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்துன்னு பார்த்தோன்னா வச்சுங்கன்னா இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது 97.2 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட இந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் உங்களுக்கு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ்
அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 பிஹெச்பி அண்ட் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 87 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 61 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிஜமாக இதை விடையும் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டே எதிர்பார்க்கலாம். இன்ஜின் பவரும் ஒரு டீசென்ட்டான ரேஞ்சில் தான் இருக்கும். அந்த ஒரு 100 cc செக்மெண்ட்டுக்கு போதுமான ரேஞ்சில் இருக்கும். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் இந்த இடத்துலையும் விஷுவலாக கொடுக்குற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஐபிஎஸ் உங்களால் லிங்க் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் டோட்டல் வெயிட் உங்களுக்கு 112 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டு 785 mmன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆக மொத்தத்தில் வண்டி ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு பேசிக் மாடல் 89,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 92,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் வெஹிக்கிளை பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரேடியான் 110. நமக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இது ஒரு 110 cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபேமிலி கம்யூட் மோட்டர் சைக்கிள்னே சொல்லலாம் இந்த ஒரு வெஹிக்கிள். அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிள் வந்து ஷார்ட் ரைடர்ஸுக்கும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தோன்னா, இந்த வெஹிக்கிளோட சீட் ஹைட் வந்து இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே நல்ல ஒரு லோயஸ்ட்டான ஒரு சீட் ஹைட்டு. அதுக்குன்னு உங்களுக்கு அந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் அந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது காம்ப்ரமைஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் இல்லை. சீட்டிங் ஸ்பேஸ்லையும் சரி, உங்களுக்கு வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் செட்டப்லையும் சரி, ஓவரால் வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ரைடிங் டைனாமிக்ஸ்லையும் சரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரேஞ்சில் தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது அதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 109.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், 8.08 பிஹெச்பி அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 62 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஒரு டீசென்ட்டான ரெடிக்ஷன் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப 60லேருந்து 65 km நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட மைலேஜ் எதிர்பார்க்கலான்றப்ப மைலேஜில் இந்த ஒரு 110 செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குது. சொல்லப்போனால் இதை விடையும் கொஞ்சம் பெட்டராகவே தரும். பவரும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த ஒரு 110 செக்மெண்ட்டில் ஒரு நல்ல மைலேஜ்ன்றதும் ஒரு பவர்ன்றதும் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் ஆப்ஷன் வருது. இது வந்து ஒரு நல்ல விஷயம். இந்த ஒரு அண்டர் 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு டிஸ்க் பிரேக்கோட ஒரு வெஹிக்கிள் கிடைக்குதுன்றது. பின்னாடி வந்து யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி ட்ரம் பிரேக் தான் எஸ்பிடி மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 113 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் அதான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, இத்தனை தான் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணல. பட் இருக்கையிலே நல்ல ஒரு லோயஸ்ட்டான ஒரு சீட் ஹைட்டு இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்கிறது. ஆக மொத்தத்தில் வண்டி பண்ணுறது ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 84,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு 89,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம பஜாஜோடைய பிளாட்டினா 110. அவங்க இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னா வச்சுங்களேன், இந்த ஒரு 110 cc செக்மெண்ட்லேயே ரீலி ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள். அதுலேயும் குறிப்பாக அண்டர் 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளேயும் வருதுன்றப்ப ரீலி ஒரு சூப்பரான ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு அதெல்லாம் யூஸ்வல் தான். இந்த ஒரு மற்ற எல்லாரும் கொடுக்குற மாதிரி ஒரு லீனியரான ஒரு கம்ப்யூட்டர் டோனில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா ரைடிங் கம்ஃபர்ட் இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். சஸ்பென்ஷன் செட்டப்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறதையும் விட நல்ல ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இந்த ஒரு வெஹிக்கிளில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் சீட்டிங் ஸ்பேஸு, ரைடிங் டைனாமிக்ஸ் அது மாதிரி விஷயம்லாம் யூஸ்வலாக நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரேஞ்சிலும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு 115.45 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. இந்த விஷயம் நீங்கள் நோட் பண்ணுங்கள். வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா மற்ற 110 cc இல்லான்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வெறும் 4 ஸ்பீட் தான் கொடுப்பாங்க. 125ல் தான் உங்களுக்கு 5 ஸ்பீடு. பட் ஆனால் ஒன் அண்ட் ஒன்லி இந்த ஒரு 110 cc செக்மெண்ட்லேயே 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனோட வரக்கூடிய ஒரு ஒன் அண்ட் ஒன்லி ஒரு வெஹிக்கிளாக அது நிச்சயமாக நம்ம பஜாஜோடைய பிளாட்டினா 110 தான் சொல்லணும். நான் வாங்கி இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.48 பிஹெச்பி அண்ட் 9.81 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு வச்சுங்க பர் லிட்டருக்கு 70 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரியலி மைலேஜ் விஷயத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மோட்டர் சைக்கிளாமா. எனக்கு நல்ல மைலேஜ் ப்ளஸ் ஒரு சூப்பரான ஒரு ரைடிங் கம்ஃபர்ட்டோட ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க இப்போ நிச்சயமாக நீங்கள் இந்த பஜாஜோட பிளாட்டினா 110 சூஸ் பண்ணலாம். எல்லாமே 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனோட வருதுன்றப்ப கொஞ்சம் அந்த ஒரு லாங் டிரைவ் போஸ்ட்லையும் கொஞ்சம் ரிலாக்ஸாக க்ரூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்து உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்லாம் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ்லாம் லிங்க் பண்ணியிருக்காங்க. அப்படி டோட்டல் வெயிட் உங்களுக்கு 119 kg, சீட் ஹைட்டு 807 mm. ஆக மொத்தத்தில் வந்துட்டு ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா
உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 87,000 கிட்ட வரைக்கும் வருதுன்றப்போ ப்ரைஸிங்லேயும் ஒரு ரீசனபிளான ரேஞ்சில் தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல உங்களுக்கு எந்த வெஹிக்கிள் பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங். பாய். சி யூ சி லேட்டர்.